நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருப்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருகச் செய்கின்றீரே. நீ தேர்ந்தெடுத்தவர்களை கனிவுடன் கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வழியாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 13 முதல் 21 வரை. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி ஏதும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 118. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரது வழக்கை உயர்த்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டி இருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது நம்பிக்கையில் மாற்றம் காணக்கூடியவர்களாக வாழ நமக்கு அழைப்பு தருகின்றது. மாற்றம் என்பது நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய ஒன்று. எல்லோருமே மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு எதிர்கொள்ளக்கூடிய மாற்றம் எத்தகைய நிலையில் உள்ளது, நம்மை எந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை குறித்து இன்றைய வாசகங்களின் அடிப்படையில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக திருத்துதலுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதனை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்த போது, திருத்தூதர்களாக தேர்ந்தெடுத்த போது, அவர்கள் தங்களுடைய வாழ்வு ஒரு மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார், இறைமகன் நம்மை அழைத்திருக்கின்றார். அவ்வாறு அழைப்பை ஏற்ற நம்முடைய வாழ்வு ஒரு மாற்றத்தை காணும் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசுவோடு உடன் சென்றனர். இயேசுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களாகவும் அவருடைய செயல்களை பார்க்கக்கூடியவர்களாகவும் அவரோடு எந்நாளும் உடன் பயணிக்கக்கூடியவர்களாகவும் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்த அந்த நேரத்தில் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடக்கூடியவர்களாக, யூதர்களுக்கு அஞ்சி தங்களுடைய வீட்டின் கதவுகளை தாளிட்டு தாங்கள் கொண்டிருந்த நம்பிக்கை முழுவதையும் இழந்தவர்களாகத்தான் திருத்தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த அச்ச உணர்வு முழுவதுமாக அவருடைய நம்பிக்கை அனைத்தையுமே அழிக்கக்கூடிய ஒன்றாக மாறியது. எனவே அவருடைய நம்பிக்கை முற்றிலும் ஒரு மாறுபட்ட பாதையில் அவர்கள் பயணித்தார்கள். எவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த நம்பிக்கை அனைத்தையும் இழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வாறு நம்பிக்கையை இழந்த திருத்தூதர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற பிறகு, உயிர்த்த ஆண்டவரை கண்ணார கண்ட பிறகு, அவருடைய அனுபவத்தை முழுவதுமாக பெற்ற பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக வாழத் தொடங்குகின்றார்கள். எனவே யாருக்கு அஞ்சி வீட்டின் கதவை தாளிட்டவர்கள் உள்ளே அமர்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த அச்ச உணர்வை அகற்றிவிட்டு அவர்களுக்கு முன்பாக சென்று ஆண்டவரை அறிவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் மாறியதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதனை முதலில் சாட்சியாக மகதலா மரியா எல்லோருக்கும் அறிவிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவ்வாறு அறிவிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்களாக திருத்தூதர்கள் இருந்தார்கள்.
வேறு இருவரும் ஆண்டவரை கண்ட அந்த ஒரு நிலையை அவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதனை அறிவிக்கும் போது அதையும் அவர்கள் உணர்பவர்களாக வாழவில்லை. இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு கண்டிக்கக்கூடியவராக அவர்களுக்கு முன்று தோன்றி அவருடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்றார், நம்பிக்கையின்மையை கண்டிக்கின்றார். அவ்வாறு அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெறக்கூடிய அவர்களிடம் ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக ஏற்று ஒவ்வொருவருமே ஆண்டவரை அறிவிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். அதனை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். யாருக்கு அஞ்சி யாரிடம் இயேசுவை யார் என்று தெரியாது என்று மறுதலித்த பேதுரு அவர்களிடமே, நீங்கள் சொல்வதற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டுமா, கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டுமா என்று கேட்கின்றார். அவ்வாறு கேட்ட அவர், நாங்கள் கண்டதையும் பார்த்ததையும் கேட்டு உணர்ந்த ஒவ்வொன்றையுமே அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்பதனை மிக தெளிவாக எடுத்து கூறக்கூடியவராக இருக்கின்றார். இத்தகைய துணிவு, இத்தகைய நம்பிக்கை அவர்களுடைய வாழ்விற்கு கிடைத்தது என்றால் அது உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை அவர்கள் உணர்ந்ததனால் தான். அன்பிற்குரியவர்களே, அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றியது. தொடக்கத்தில் கடவுளுடைய அழைப்பை ஏற்றபோது தங்களுடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற நிலையில் இருந்தார்கள். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்ற பிறகு எல்லோருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், அது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு உலகெங்கும் சென்று ஒவ்வொருவருமே ஆண்டவரை அறிவிக்கக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். ஆம், இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய நிலையில் இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்திலே உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் திருத்தூதர்களைப் போலத்தான் நாமும் துன்பங்களை சந்திக்கும் போது நம்முடைய நம்பிக்கையில் தளர்ச்சி அடைந்த ஆண்டவரை விட்டு விலகி ஓடக்கூடியவர்களாக, ஆண்டவரை மறந்தவர்களாக, மறுத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணரக்கூடியவர்களாக, அந்த அனுபவத்தின் மீது நம்பிக்கை ஆழமாக கொண்டு ஆண்டவர் என்னாலும் நம்மோடு உடனிருக்கின்றார் என்ற அந்த ஒரு சிந்தனையோடு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தில் நாம் மட்டும் அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக வாழாமல், நம்முடன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் உயிர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த ஆண்டவருடைய அனுபவத்தை நிறைவாக பெற்று வாழக்கூடியவர்களாக அழைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கின்றது என்பதனை உணர்ந்து ஆண்டவரை உணர்வோம், அந்த ஆண்டவரை எல்லோருக்கும் அறிவிப்போம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். வந்தோம், காணிக்கை தந்தோம்,
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைந்திரு பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்பிக்கையில் தளர்ச்சியடைந்து கடவுளை விட்டு விலகிச் சென்ற நேரமெல்லாம் நம்மோடு உடனிருந்து நம்மை தேடி வந்து நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நம்பிக்கையில் மாற்றம் காணக்கூடியவர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.